கோவையில் வரக்கூடிய 7ஆம் தேதி சுற்றுப்பயணத்தை தொடங்குவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். தன்னுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனைக்கு பிறகு தன்னுடைய சுற்றுப்பயணம் தொடர்பான அறிவிப்பு வெளிவரும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த விவரங்களோடு இணைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் விவரம் என்ன? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது சுற்றுப்பயணத்திற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். வரும் 7ஆம் தேதி முதல், அதாவது ஜூலை 7ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை முதற்கட்டமாக அவரது சுற்றுப்பயணம் அமைய போகிறது. முதல் மாவட்டமாக கோவை புறநகர் வடக்கு கோயம்புத்தூரிலிருந்து தனது சுற்றுப்பயணத்தை 7ஆம் தேதி ஆரம்பிக்கிறார். கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் புறநகர் வடக்கு அவங்களோட அமைப்பு ரீதியாக இருந்து பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம், கவுண்டம்பாளையம் அந்த 2 தொகுதியும், கோவை மாநகர் கோயம்புத்தூர் வடக்கு கோயம்புத்தூர் தெற்கு அந்த 2 தொகுதி 8ஆம் தேதியும் வச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு மாவட்டத்துல 2 தொகுதி பார்க்கணும் அப்படின்ற அடிப்படையில 7ஆம் தேதி தனது சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. 20ஆம் தேதி திங்கட்கிழமை தஞ்சாவூர் மத்திய மாவட்டமாக இருக்கக்கூடிய தொகுதியில இருக்கக்கூடிய ஒரத்தநாடு, அதே போல தஞ்சாவூர் தெற்கு பகுதியில இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டை பேராவூரணி ஆகிய 2 மாவட்டங்கள்லயும் அவருக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாரு. சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்கள், அதே போல கட்சியினோட நிர்வாகிகள், சார்பணியை சார்ந்தவங்க எல்லாருமே இந்த பெருந்திரளாக கலந்து கொள்ளணும் அப்படின்றத கேட்டிருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. சுற்றுப்பயணம் எல்லா கட்சியினுடைய ஏற்கனவே முதலமைச்சர் ஆரம்பித்து விட்டார். கடந்த 2 மாதங்களாக போகக்கூடிய இடங்கள் எல்லாம் ரேலியா போயிட்டு இருக்காரு, பாக்குறோம். இப்பொழுது அதிமுகவின் பொதுச் செயலாளர் பிரதான எதிர்க்கட்சி தலைவரும் தனது சுற்றுப்பயணத்தை அறிவித்திருக்கிறார் என்பது தமிழக அரசியல் களம் 2026க்கு தற்போது தயாராகி வரக்கூடிய நிலையில் அதிமுக பொதுச் செயலாளருடைய சுற்றுப்பயணம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விரிவான தகவலுக்கு நன்றி சுபாஷ்.